நகோமி தன்னுடைய 2 மருமக்களோடு புறப்பட்டு போகும்போது நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் என் கூட வர்றதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, என்னை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறாள். நாங்கள் போக மாட்டோம், உங்களோடு கூட வருவோன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்லும்போது ஒருபாள் முத்தமிட்டு தன்னுடைய ஜனத்துக்கு பக்கம் திரும்பி போய்விடுகிறாள். ரூத்தோ எவ்வளவு சொன்னாலும் இனி இந்த பேச்சை குறித்து என்னிடத்துல பேச வேண்டாம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி விடாமல் உறுதியாய் பின்பற்றுகிறாள். நீர் அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லி சந்தோஷமாய் நகோமியை பின்பற்றி போகிறாள். அப்படி போய் வரும்போது எருசலேமுக்குள்ளே வரும்போது பெத்லகேமுக்குள்ளே வரும்போது இவள் நகோமி அல்லவா என்று சொல்லி அவளை குறித்து ஊராரெல்லாம் பேசிக்கொள்கிறாங்க. அப்போ நகோமி சொல்லுகிறாள், ஸ்தோத்திரம், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். உங்களுக்கு இழப்பு நேரிட்டதுனாலே கசப்பு வந்ததா? அந்த கசப்புகளையும் என் தேவன் நகோமியை இளைப்பார பண்ணினது போல, ஸ்தோத்திரம், ஒரு போவாசை அனுப்பி உங்களை இளைப்பார பண்ணுவாராக. இழப்பு உங்களுக்கு கசப்பை உண்டாக்கும், மூடத்தனம் கசப்பை உண்டாக்கும் என்று சொன்னேன். யாரையாவது உங்களை பாதிச்சிருந்தா அதன் மூலம் கசப்பு வரும்னு சொன்னேன். அதே போல இழப்புகள் உங்களுக்கு கசப்பை உண்டாக்கும். இந்த கசப்பு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை சார்ந்து கொள்வோம். நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போவேன். கசப்புனால நீங்கள் பெத்லகேமை விட்டுட்டு போயிட்டீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு வந்தது, சபையை விட்டு போயிட்டீங்களா? அப்போ கசப்பு சரியாச்சுதான். சபையை விட்டு போயிட்டீங்க, கசப்பு சரியாச்சுதான். ஆண்டவரை விட்டு போயிட்டீங்க, உங்களுடைய கசப்பு மதுரமாய் மாறிவிட்டதா? ஜபத்தை நிறுத்துனீங்க, உங்களுக்கு காரியம் சரியாகி விட்டதா? வேத வாசிப்பை விட்டீங்க, காரியம் சரியாயிட்டதா? எனக்கு கசப்பு, என் பிள்ளைக எனக்கு விரும்பாத திருமணத்தை பண்ணிட்டாங்க, என் வீட்டில் அசம்பாவிதம் நடந்துருச்சு, நான் ஆண்டவரை சேவித்து என்ன பயன் என்று சொல்லி சபைக்கு வருவதை விட்டுவிட்டீங்க, வேத வாசிப்பை விட்டுவிட்டீங்க, ஊழியம் செய்கிறத விட்டுவிட்டீங்க, காரியம் சரியாகிட்டதா? காரியம் இன்னும் மேலும் மேலும் மோசமாயிக்கொண்டே போல சபை கூடி வருதலை கசப்பினால விட்டுருப்பீங்க, ஸ்தோத்திரம், வேத வாசிப்பை விட்டுருப்பீங்க, அனுதின ஜபத்தை விட்டுருப்பீங்க, ஊழியம் செய்கிறத விட்டுருப்பீங்க, சபைக்கு வருவீங்க, ஏனோ தானோன்னு கடமைக்கு வந்து பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த கசப்பெல்லாம் விட்டுட்டு முந்தின சீருக்கு திரும்புங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதன் திறப்புகளையெல்லாம் நான் சீர்படுத்தி அதை மறுபடியும் அதன் ஸ்தானத்திலே நிறுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. அப்போ விழுந்து போன உங்களுடைய வாழ்க்கை, கசந்து போன உங்களுடைய வாழ்க்கையை என் தேவன் மதுரமாய் மாற்றுவாராக. புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.